போலாமா? வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட எண்டுக்கு ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். கன்னியாகுமரிக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் கரண்ட்டாக திருவனந்தபுரத்தில் இருக்கோம். வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருவனந்தபுரத்தில் இருந்து கன்னியாகுமரி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ரோடு ஃபுல்லாக நம்ம போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிட்டு போகலான்னு இருக்கோம். போகிற வழியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இந்த சின்ன சின்ன இந்த வாட்டர் வேஸு, அதுக்கப்புறமா வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொல்லி நான் கூகுளில் பார்த்தேன். கடலோரமாக மெயினாக நம்ம கடலோரமாக ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை பார்த்துட்டு போகலாம். நேற்று நைட் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹோட்டல் பேருனா திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபால்கன். ஓகேவா? இவங்க வந்து நமக்கு ஒரு நாள் 3 பேர் வந்து தங்குறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. சீரியஸாக சூப்பர் ரூம்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வேணும்னா இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விட்டுறாத இப்போதான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஜாலியா ஜிம்கா நீ கழுத்துல போட்டா நான் தந்துடுவேன். கழுத்துல போடு. ஹரி கொடுத்துருவோம். இல்லைன்னா நானு நிக்கி தூக்கி வெளியே போட்டுறேன். போ போயிடுச்சு. பின்னாடி போய் உட்கார வேண்டியதானே? போ பின்னாடி போய் உட்காரு. போ ஓடு ஓடு. பின்னிரும் பார்த்தோம். நம்ம வந்துட்டு இங்கிருந்து கன்னியாகுமரி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இடையிலேயே இந்த கோவளம் பீச் இருக்கு. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. கோவளம் பீச் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். ஆமா, நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். மத்தியானம் சாப்பாடு அங்கேருந்து சாப்பிடலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி ப்ரோ நீங்க குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ டிராவல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் குழந்தைய வச்சு டிராவல் பண்றது. மெயினாக இந்த ஐரா வச்சு டிராவல் பண்றது இருக்கிறதுலே பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த கஷ்டத்தையெல்லாம் செம ஜாலியாக ஹாப்பியாக ஃபன்னாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். அது ஒரு விதத்தில் ஒரு ஜாலி தான். கஷ்டம்னு சொல்ல முடியாது ஐரா வச்சு ட்ராவல் பண்ணுறது. இந்த மாதிரி சென்டரில் உட்காந்துக்குவா, அடம்பிடிச்சிட்டே இருப்பா, நல்லா இருக்கும். போகும். இப்போ உனக்கு என்ன வேணும்? எப்பவோ ஆனா புண்ணுக்கு வந்துட்டு இன்னும் வாவுன்ட்டு. பாக்குறேன். அங்க பார்த்தா நம்ம எல்லாம் போயிருவோம். வந்துட்டோம். நம்ம கோவளம் பீச்சுக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஒரு 3 கிலோமீட்டர்ல கோவளம் பீச். நான் பாக்குறேன். பாத்துட்டேன். ஸோ கோவளம் பீச்சுக்கு பக்கத்துல வந்துட்டோம். 2 கிலோமீட்டர்னு சொல்லி போட்டிருக்கு. வெல்கம் டு கோவளம் இன்டர்நேஷனல் பீச். ஏன்னா நிறைய பேர் வராங்கல்ல, அதனால இன்டர்நேஷனல் பீச் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஐராக்கு நம்ம கோவளம்னு சொல்லி கொடுத்தா கோலான்னு சொல்றோம். அந்த கோலா அனிமல் இருக்குல்ல அது. ஆமா. இதுதான் வந்துட்டு கோவளம் பீச்சோட என்ட்ரன்ஸ். அப்படி அதை எங்கே போட்டிருக்கு பாரு பீச்சுன்ட்டு. எத்தனோண்டு போட்டு வச்சிருக்காங்க பாரு. In 200 meters, turn right at Green Palm Resort Road. சின்ன ரோடு. ஆமா. ராக் அண்ட் பீச் ரூம்ஸ். நிறைய ரூம்ஸ் இருக்குங்க. பீச் தெரியுது பாரு. செமையா இருக்கு டோய். நம்ம பாலில போன மாதிரி இருக்கு பாத்தியா? பாப்பா இறங்குது அப்படியே கீழே. அங்க இப்படி தானே? ஆமா. Take the next right at Green Palm Resort Road. Then your destination will be on the left. ரொம்ப இறங்குது டோய். A few inches later. என்னடா பீச்சுக்கு பக்கத்துலயே கூட்டத்தை விட்டானுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. மண்டே இறந்த முடிவு. இறந்த முடிவு ஏதோ தமிழ்ல தெரியாதவங்க எழுதியிருக்காங்க போல இருக்கு. டெட் எண்ட். மலையாளத்துல போடவே இல்லைல்ல. ஹிந்தில என்ன போட்டிருப்பாங்க? பார்க்கிங் வந்துட்டு 25 ரூபா. பீச் தானுங்க, பீச்சை காணோம்.
பீச் முன்னாடி வந்திருக்கு. மழைனாலயோ கிளைமேட்னாலயோ அது பக்கத்துல வந்துருச்சு. அதனால தான் யாரும் வர்றது இல்ல. ஐயோ இப்படித்தான் நம்மளுக்கு கோவால ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்? நல்ல மழை டைம்ல போயிட்டு இதே மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ரோஸ் பீச்சா என்னமோ வந்து போய் பார்த்தா இந்த மாதிரி பீச்சே இல்ல, ஃபுல்லா கடல் முன்னாடி வந்துருச்சு. இங்கே அதே மாதிரி. சரி வா இந்த கடல்ல பாத்துட்டு வருவோம். ஆனா இறங்க முடியாது, கடல்ல இறங்க முடியாது. சும்மா போய் பாத்துட்டு வருவோம். 25 ரூபா கொடுத்து பார்க்கிங் எடுத்துருக்கோம்ல, அதனால ஒரு 25 நிமிஷம் இருந்து போலாம். 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலாம் இங்க இருக்க கூடாது. சாப்பிடறதுக்கு இருந்துச்சுன்னா இங்க சாப்பிடலாம். இங்கே ஒண்ணுமே இல்லையே. ஐரா இங்கே விட்டு வந்துரு, அவதான் அடம் பிடிச்சிட்டே இருக்கால. அது தூக்கம் வந்துச்சுடா, மூஞ்சி பாருடா. சாவி உங்ககிட்ட இருக்கு, வண்டி சாவி. கண்ணம்மா கண்ணம்மா தண்ணி பார்க்க போறோம். இங்க வாணி தண்ணி. தண்ணி பாரு, தண்ணி பாரு. ஹரி கூப்பிடு, வா ஹரி சொல்லு. வா ஹரி போலாம் நம்ம. என்னது தண்ணியா? ஓ பாத்துட்டேன். எஸ் எஸ் கலிக்கலாமா கலிக்கலாமா கலிக்கலாமா? ஓகேவா போய் கலிக்கலாம். ஐரமா கலிக்கலாமா? கயரெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கிட்ட ஸ்பீட் போட் போறீங்களா, வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம வேணான்ட்டோம். ஏன்னா நம்ம திருப்பியும் நம்ம ஊர்ல அதான் நம்ம பிளான் பண்ண போறோம். நிறைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ண போறோம். பக்கம் வந்துருச்சு பாரு பீச். ரொம்ப பக்கத்துல இருக்கு பீச். எவ்வளவு பக்கத்துல இருக்கு பாருங்க. அங்க போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அங்க என்ட்ரன்ஸ் இருக்காடா? ஆமா. இல்லடா எல்லா என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இறங்க முடியாது. இறங்குன்னா இறங்கிடலாம், யார் நம்மள கேட்க போறாங்க. வா அது நீ இருக்கீல்ல, இந்த ஊருக்காரி தானே. தலை இருக்கிறப்ப என்ன பயம்? வெள்ளத்துல இறங்க வச்சில பண்ணு. குடி இறங்கலாமா? யாரும் நம்மள கூப்பிடுறாங்கன்னா இல்லை. வரணும். சரியா அபி, நீ பூச்சி தான், நான் பறந்து வந்துரு. பூச்சி அவ்வளவுதான். வரலாம் வரலாம், உன் ஹைட்டுக்கு தான் இருக்குது. வா 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 பமிங்க வாங்க. இப்போ பமி டால்ஃபின் மாதிரி போவா பாருங்க, சுறா படத்துல விஜய் போன மாதிரி. அதெல்லாம் என் தலைவனால மட்டும்தான் முடியும். ஏன் இறங்க கூடாதா? கழிக்கலாம் கழிக்கலாம். இறங்க வேண்டான்னு சொல்லி சொல்றாங்க, பக்கத்திலேயே போவேனான்னு சொல்றாங்க. இங்கேயே நிக்கிறதாமா. ஐயோ போகக்கூடாதாமா, மாமா பார் போவேனான்னு சொல்றாரு. ஐயோ கழிக்க மாட்டேமா. ஐயோ கழிக்க மட்டும் இல்ல, அங்க போக முடியாது. ஐயோ கழிக்க மட்டும் இல்ல. வேண்டாம் மயிலு, இங்க பாரு தண்ணி பாரு, ஹைட்டா வருது பாரு. அதான் ஏதோ சைக்ளோன் இருக்குல்ல. ஏதோ சைக்ளோன் வந்துட்டு இருக்காமா. தெரியாம வந்துட்டோமோ? ஐயாடா. சரி வா போலாம் போலாம், வா வா போலாம். அப்படியே நடந்து அந்த வழியா வெளியே வந்துடலாமா? இல்ல இப்படியே போலாமா? இப்படியே போலாம். வா சும்மா அப்படி நடந்து போலாம். வா. நல்லா அழகா இருக்கு, ஆனா பயமா இருக்கு. எவ்வளவு தூரத்துக்கு அப்படியே இருந்துச்சுல, இப்ப பாரு இது வரைக்கும் வருது. ரமி இது வரைக்கும் தண்ணி வந்திருக்கு தெரியுதா? தண்ணி இது வரைக்கும் வந்திருக்கு. அதனால தான் இறங்க வேண்டாம்னு சொல்றாங்க. என்னாச்சு? தண்ணி வருது பாரு, இது வரைக்கும் வருது பாரு. ஐயோ அங்க போக வேண்டாம், மாமா மாமா திட்டுவாரு. வா போலாம் வா போலாம். ஐயோ எல்லாம் கட்டி வச்சிருக்காங்கடா. அப்படி வா. இப்படிடா வர்றது. ஐயா வேற வெள்ளத்துக்கு போவோம். வேற வெள்ளத்துல போவோம், வேற பீச்சுக்கு போலாம். ஓகே இது அப்பி வெள்ளம். வேற பீச் போலாம். இது வேண்டாம். ஓகே அது அப்பி வெள்ளமா? ஆமா வா நம்ம வேற பீச்சுக்கு போலாம். உள்ள இருந்த பீச் அப்போ அது. அப்புறம் அங்க அந்த சேர் எல்லாம் இருக்குல்ல, ஆமா சேர் அது
ஆமா ஆமா அதெல்லாம் போட்டுட்டு ஃபுல்லா இங்க ஆளுங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. பெரிய பீச் அது. யாருமே இல்ல இப்போ. காசாவது வாங்காம இருக்கணும் பார்க்கிங்க்கு. இல்ல பீச் க்ளோஸ் ஆயிடுச்சு, தண்ணி பயங்கரமா இருக்கு, நீங்க ரிட்டர்ன் போங்கன்னு சொன்னா 25 ரூபா மிச்சமா. உள்ள வந்தாதான் தெரியுது உள்ள இறங்க முடியாதுன்னு. அதுல ஒரு காசு உங்களுக்கு. இந்த ரோடு பாருங்களேன், 2 சைடும் வந்துட்டு அப்படியே செடி வளர்ந்து தொங்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கே. உங்களுக்கு நான் ஒரு விஷயத்த காட்டுறேன் பாருங்க. நாங்க இங்க இருந்து பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருந்தோம், ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. அந்த மாதிரி ஸ்பீடா போகிறப்போ ஒரு விஷயத்த நாங்க பார்த்தோம். என்ன பண்ணா, நம்ம ஐராவோட பேர்ல ஒரு ஊரு, AYIRA, ஐரா. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஐரோட ஸ்பெல்லிங் AYRA தான். ஆனா இங்க வந்துட்டு AYIRA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. செம விஷயம் இல்ல, ஐயாவோட பேர்ல ஒரு ஊரு. என்னன்னு சொல்ல வந்த? இல்ல மேல பாருங்க, அஞ்சலி கோணம். அஞ்சலி கோணம்னு ஒரு ஊரு மேல. சூப்பர்ல. ஓகே சூப்பர் நைஸ். போவோம். அஞ்சலி ஐரா, ஏதோ 2 ட்வின்ஸ் குழந்தைங்க போல இருக்கு. ஏப்பமே ஆமா போய் பார்க்கலாமா நம்ம ஊருன்னு சொல்லி. இதுக்குள்ள போனோம். இந்த ஐரா எங்க தூங்கிட்டு இருக்கா? அடி வாங்கி தூங்கிட்டு இருக்கப்போ. ஆ இப்படி போறாடா, அந்த அதுல ஏறி போறாளா? ஏதாவது பிரேக் போட்டு அந்த பக்கம் விழுந்துட்டா. அப்புறம் இந்த துண்டு காய போடுறதுக்கு நான் அங்க தொங்க விட்டுருந்தேன்டா, அதை பிடிச்ச தொங்கி இது கிழிச்சு விட்டாரா. எவ்வளவு கம்ப்ளைண்ட் பாரு ஐரா மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட். அப்புறம் இது இந்த ஸ்லைட்டோட பென்சில் வச்சு நெத்திலே குத்திட்டா இவ. பாத்துக்கோ, தப்பு இல்ல, படிச்சது தப்பு இல்ல. சும்மா அடிச்ச உடனே இந்த சவுண்டுக்கு தான் பயம். அதான் வலிக்காது, தப்புன்னு அந்த சவுண்ட் வருது இல்ல. ஐயோ ஐரா மேலே பம்மி கை வச்சிட்டா பாரேன். சரி போ. 1 hour later. காமராஜர் நற்பணி மன்றம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்டா, ஒரு நல்ல மனுஷனுக்கு நற்பணி மன்றம்னு. ஆக்சுவலி இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கல, அதை சொல்லிடுறேன். சாப்பாடு எங்கேயும் கிடைக்கல. இப்போ ஒரு 2 பரோட்டா ஒரு மீல்ஸ் வாங்கி வண்டியில் வச்சிருக்கோம். மாத்தூர் தொட்டி பாலத்துக்கிட்ட போயிட்டு இருக்கோம். நம்ம இந்த ரீல்ஸ்லாம் பார்ப்போம்ல, நீளமான ஒரு பாலம் இருக்கும், அதில் வந்துட்டு தண்ணி போயிட்டு இருக்கும், அதில் நீந்தி பசங்க போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. காமராஜர் ஐயா கட்டின ஒரு பாலம், ஓகேவா? அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் கட்டின ஒரு பாலம். அந்த தொட்டி பாலத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். வித்தியாசமான ஒரு பாலம் அது, உங்களுக்கு காட்டுறேன். பமி வர முடியுமான்னு தெரியல, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த பாலத்தை மட்டும்தான் எல்லாருமே காட்டினாங்க தவிர அந்த பாலத்துக்கு எப்படி போகணும் அதெல்லாம் வந்துட்டு யாரும் வந்துட்டு வீடியோவில் காட்டல. ஸ்டெப் வச்சிருப்பாங்களா? போய் பார்ப்போம்.